ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அனிமே 7. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரெனிகேட் மண்டலோட அடுத்த எபிசோட் தான் गाइस பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட்ஸ்லாம் பார்க்கலாம், பிளேலிஸ்ட்ல லிங்க் இருக்கு, மறக்காம எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த எபிசோட பாருங்க. போன எபிசோட்ல கடைசில நம்ம என்ன பார்த்திருப்போம்னு கேட்டிங்கன்னா, சோல் டிஃபைனிங் செக்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய சில மர்மங்களை ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பான். அதே சமயத்துல ஃபைட்டும் ஆரம்பிச்சிருக்கும். ஃபைனல் ஃபைட்டுக்குள்ள ஹீரோ என்டர் ஆயிருப்பான். அங்க இருக்கிற எல்டர் முதற்கொண்டு ஹீரோ லக்குல தான் உள்ள வந்திருக்கான் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. இப்போ என்ன நடக்க போகுதுன்றத எபிசோட்ல போய் பார்த்துப்போம். எபிசோட ஆரம்பத்துல எனக்கு போட்டி ரொம்ப போரா போகும் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு, சரி நீங்க ரெண்டு பேரும் உங்களோட சண்டைகளை ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இதுக்குள்ள சொல்லிட்டு சண்டையை ஆரம்பிச்சு வைக்க, என்னடா தம்பி கோர் ஃபார்மேஷன் ட்ரீமோட மிடில் ஸ்டேஜ்ல இருக்க, நான் உன்னை கை அசைக்கிறது மூலமாவே கொன்னுடுவனே அப்படிங்கிற மாதிரி அந்த இதுக்குள்ள நக்கலா பேசிக்கிட்டு, இவ்வளவு நேரம் நீ உனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டத்தினால முன்னேறி வந்திருக்கலாம், இருந்தாலும் இப்ப நீ என்கிட்ட மாட்டிருக்க, உன்னோட விதி என்னோட கையில தான் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு டெத் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த டெத் ஸ்பெல் அந்த இடத்துக்குள்ள ஹீரோ அட்டாக் பண்ணுது. உள்ள வந்து அடுத்த நிமிஷமே ஹீரோ அந்த இடத்துக்குள்ள எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணி விட்டுறான். ஃபைனல் ஃபைட் போரா இருக்கும்னு சொன்னவன் அந்த இடத்துக்குள்ள தலையாட்டிக்கிட்டு இவன் அவ்வளவுதான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க, ஹீரோ ஆசையாத இருக்க, இன்னொருத்த ஒரு பக்கம் சிரிச்சுக்கிட்டே கிடக்க. திடீர்னு கண்ணை திறக்கிற ஹீரோ, ஒருவேளை உன்னோட டெக்னிக் கொண்டு இருக்கலாம், உன்னோட சேம் லெவல்ல இருக்கக்கூடிய ஆளு சாத்தியமே இல்ல, உனக்கு டெத் ஸ்பெல்ல பத்தி தெரியுமா, இந்த தாக்குதல் கண்டிப்பா உன்னை கொண்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ பவர்ஸ் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரீம் ரிலீமா கூட கம்பேர் பண்ணும்போது உன்னோட டெத் ஸ்பெல்லாம் என்னோட ப்ரொஜெக்ஷன் மட்டும். டெத் ஸ்பெல்லோட பவர் அப்படிங்கிறது ஆப்பனன்ட் தன்னோட சேம் லெவல்ல இருக்கும்போது ஒரே ஒரு தாக்குதல்ல அவங்கள கொல்ல வைக்க முடியும். ஆனா அதே சமயத்துல ஆப்பனன்ட்டோட பவர் உன்னை விட அதிகமா இருக்கும்போது அந்த தாக்குதல் திரும்பி உனக்கே ரிட்டர்ன் ஆகுன்றமோ சொல்ல, அவன் அப்படியே கத்திக்கிட்டே கீழே விழுகிறான். பல வருஷமா ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்க, இதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த இதுக்குள்ள இருந்து கத்திக்கிட்டே அவன் அப்படியே இறந்துறான். போட்டியை பார்க்க வந்தவனே மறந்து போய்கிட்டு இருக்கான். திடீர்னு வரக்கூடிய ஒரு பவர்ஸ் எக்கச்சக்கமான கர்ஸ் எனர்ஜியோட கண்ணை திறக்க, இவனும் எல்டர் தான் நாசைன் சொல்லிமோட லாஸ்ட் ஸ்டேஜ்ல பெர்ஃபெக்ட் ரிலீம்ல இருக்கான். எல்டர் மூப்பிங் இவன் தான் இந்த போட்டியில ஜெயிச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் ஒரு பக்கம் வந்து மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்க. சரி சொல்லு, டெத் ஸ்பெல்ல பயன்படுத்துற ஒருத்தனை நீ எப்படி கொன்ன அப்படிங்கிற மாதிரி அந்த இதுக்குள்ள கேட்க, மாஸ்டர் உண்மையை சொல்லணும்னா நான் என்னோட பவர்ஸ் மறைச்சு வச்சிருந்தேன், நான் கோர் ஃபார்மேஷன் ரிலீமோட கடைசி கட்டத்துல இருக்கு, அதுவும் பர்ஃபெக்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்குள்ள இருந்து வரவன், சரி நீ சொல்றது உண்மையான்னு பாப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஹீரோவை செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்க. இவன் ஹீரோவோட கரண்ட் பவர் விட அதிகம் தான் இருந்தாலும், சரி ஓகே நீ சொன்னது உண்மையா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு, சரி இந்த பையன் இந்த போட்டியில ஜெயிச்சிருந்தாலும் டிவைன் பவர் இருக்கக்கூடிய ஒருத்தனை கொண்டு இருக்கான், சரி இவனை நீயே பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து சொல்லிக்கிட்டு ஒருத்தங்கிட்ட ஒப்படைக்கிறான். மாஸ்டர் நீங்க சொன்னது எனக்கு நல்லாவே புரியுது, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து அவன் சொல்லிட்டு, அதே சமயத்துல ஹீரோ கிட்ட திரும்புவேன், ஜூனியர் வாழ்த்து, நீ இந்த போட்டியில ஜெயிச்சதுனால இதுக்கு மேல இந்த உள்பிரிவை பத்தின விஷயங்களை நம்ம உள்ள போய் பேசிக்கலாம். இப்ப உள்சிட்ட நான் மாறிட்டேன், இப்ப நீ என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோவை கூட்டு பார்க்க ஆரம்பிக்கிறான். ஒரு பேரியர் தாண்டி போறாங்க, உள்ள வந்து பாக்குறான், உள்ள எக்கச்சக்கமான சர்க்கிள்ஸ் மாதிரியானது இருக்கு. இந்த இடத்துக்குள்ள மொத்தம் 3 டவர்ஸ் இருக்கு. ஒன்னு சோல் ரிஃபைனிங், இன்னொன்னு சோல் எக்ஸ்ட்ராக்ஷன், அது மட்டும் இல்லாம கடைசியா காட் சிலிங் அப்படின்ட்டு 3 மலைகளை காமிக்கிறாங்க. சோல் ரிஃபைனிங் செக்டரோட உள்சீடர்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய வெயின்ஸோட பவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு, சோல் பிளாக பத்தி சீனியரால எனக்கு சொல்ல முடியுமான்ற மாதிரி ஹீரோ கேட்க, கண்டிப்பா இதுல கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல, நம்மளோட செக்டர் இன்ன வரைக்கும் தூக்கி நிறுத்திக்கிட்டு இருக்கிறது இந்த சோல் ரிஃபைனிங் டெக்னிக் தான். இந்த சோல் பிளாக்ஸ்லாம் எப்படி செயல்படுதுன்னா, அதுல இருக்கக்கூடிய அந்த சோல்ஸை பொறுத்து தான் 10ல இருந்து 100ல இருக்கக்கூடியது எல்லாமே சாதாரணமான பிளாக்ஸ். என்னோட கையில இருக்க பத்தியா இது 1000 சோல் பிளாக், இந்த மாதிரியானது தான் ரொம்பவே சக்தி வாய்ந்தது. இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பிளாக்ஸ் தான் முக்கியமான பிளாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பிளாக்ஸ்ல சோல்ஸோட எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க அதோட பவர்ஸ் அதிகரிக்கும். மத்த சோல் பிளாக கம்பேர் பண்ணும்போது இதுல மெயின் சோல் அப்படின்ற மாதிரி ஒன்னு இருக்கும். அந்த சோல் வந்து இருக்கிற மத்த சோல்ஸை விட ரொம்பவே பவர்ஃபுல்லானதா இருக்கும். கூடவே அதோட பவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை விட முக்கியமான விஷயமா, இந்த சோல் பிளாகால சீல் பண்ணப்பட்ட எந்த ஒரு சோல்ஸுமே அழியாது. எல்லாமே திரும்ப திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா பவர்ஸ் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இதுதான் இந்த சோல் பிளாகோட பேசிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து சொல்லிக்கிட்டு அப்படியே ஹீரோவை கூட்டு போய்கிட்டு இருக்காங்க. வெர்மிலியன் கிங்டத்துல இதை எதிர்பார்க்கல, சோல்ஸை பிடிக்கிறது, சோல் பிளாக்ஸை வலுக்கட்டாயமான முறையில கட்டுப்படுத்துறது, இது எல்லாமே சோல் ரிஃபைனிங் செக்டா கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கீழ்மட்டமான நிலையில இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய சீனியரும் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 9 கோல்டன் ரிங்க பாரு, அதுல மொத்தமா 9 டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலீமா சேர்ந்த நம்ம பிரிவோட கல்டிவேட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாரும் அதுக்குள்ள தான் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலீம்ல இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அந்த ஜங்னியோன்ற பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா? ஹீரோவும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி எங்களோட பிரிவுல மொத்தம் 10 டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலீமா சேர்ந்த கல்டிவேட்டர் இருந்தாங்க. எதிர்பாராத விதமா இதுக்கு முன்னாடி வெளிநாட்டுல பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஜங்னியை மீட் பண்ணிருக்காரு. அந்த இடத்துல நடந்த சண்டையில ஜங்னி அவரை கொன்னு இருக்காரு அப்படின்னு மாதிரி சொல்ல, இதை கேட்கிற ஹீரோ, நான் எப்படா உங்க ஆளுங்களை கொன்ன அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா கிரேட் எல்டர் டான்டியன் எந்திரிச்சதுக்கு அப்புறம் வெர்மிலியன் கிங்டத்துக்கே போயிட்டு ஜங்னிவுக்கும் அந்த பொண்ணுக்கும் இடையில இருக்கக்கூடிய சண்டையை முடிச்சுட்டு இந்த விஷயத்தை பத்தி கேட்டு நீதி கேட்கலான்னு வந்தாரு. ஆனா அவன் காணாம போயிட்டான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, யார் அந்த டான்டியான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க, டான்டியான் அப்படிங்கிறவரு நம்ம கிளான்ல இருக்கக்கூடிய 2 சோல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலீம்ல இருக்கக்கூடிய கல்டிவேட்டர்ல ஒரு ஆளு. ரெட் கலர் ரிங் மாதிரியா இருக்குல்ல, அந்த இடத்துக்குள்ள தான் அவர் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் கையில 1000லாம் இல்ல 10 பில்லியன் சோல் பிளாக் இருக்கு. இதோட பவர் எந்த அளவுக்குன்னா, இப்ப இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய அந்த 14th சூசாகுஜி அவனே அதுல இருந்து கொஞ்சம் விலகிதான் இருக்கும். அப்படியே இப்ப வேற இடத்துக்கு ஹீரோ கூட்டு வந்தாங்க. எல்லாத்த விஷயத்தையும் பத்தி ஓரலா சொல்றேன். முதல் விஷயம் உனக்கு இந்த சோல் ரிஃபைனிங் மவுண்டன்ல தான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சோல் ரிஃபைனிங் மவுண்டன்ல உனக்கு பிடிச்ச எந்த இடத்த வேணா நீ தேர்ந்தெடுத்துக்கலாம். ஒருவேளை நீயே இந்த இடத்துக்குள்ள ஒரு கேவ கூட உருவாக்கிக்கலாம். சோல் ரிஃபைனிங் செக்ட்ல உனக்கு இந்த ரூல்ஸ் அவனுக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. எல்லாருக்குமே ஒரே விதிமுறைகள் தான். உங்களோட விருப்பப்பட தான் செயல்படணும். சீடருக்கான அந்த யூனிஃபார்ம் அதே மாதிரி உன்னோட பேட்ச் ரெண்டுத்தையுமே அந்த டவர்ல போயிட்டு நீ கலெக்ட் பண்ணிக்க. உன்னோட கல்டிவேஷனுக்கு தேவையான மெத்தட்ஸ் ஸ்க்ரோல்ஸ் எல்லாத்தையுமே நீ இந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய பவிலியன்ல கலெக்ட் பண்ணிக்கலாம். உனக்கு தேவையான ஸ்கிரிப்சர்ஸ் அதுல கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே நன்றி சீனியர் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள ஹீரோ சொல்றான். அதே சமயத்துல ஹீரோ இப்ப அந்த பவிலியனுக்குள்ள தான் போயிட்டு இருக்கான். அந்த இடத்துக்குள்ள தான் ஹீரோவுக்கு தேவையான அந்த ஸ்க்ரோல்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். ஹீரோ எதுக்காக வந்திருக்கானா அந்த சோல் ரிஃபைனிங் ஃபிளாக செய்யறதுக்கான அந்த மெத்தடை தேடி தான் வந்திருக்கான். உள்ள ஒருத்தன் ஹாயா ஃபார்மேஷனை போட்டு அதுக்கு மேல உட்காந்துக்கிட்டு விசிரிச்சுக்கிட்டு இருக்கான்ல, உன்னோட பேஜை குடுறான்றமோ சொல்ல ஹீரோ அந்த இடத்துக்குள்ள பேஜை தூக்கி போடுறான். பேஜை பார்த்துட்டு உனக்கு செகண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மட்டும் தான் அலோட் இருக்கு, தேர்ட் ஃப்ளோருக்கு உனக்கு அலோட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனுக்கு மரியாதை செலுத்துற ஹீரோவா சீனியர் எனக்கு சோல் ஃபிளாக ரிஃபைன் பண்றதுக்கான அந்த மெத்தட் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்ல பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு அதெல்லாம் உனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த இதுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ முறைக்க என்ன முறைச்சுக்கிட்டு இருக்க, அதுல வெறும் 10 தான் இருக்கு. செக்டோட அந்த விதிமுறைகள் தான் உனக்கு நல்லா தெரியும் இல்ல, உனக்கு வேணும்னா நீனே போயிட்டு வேற யாருக்கும் தான் எடுத்துக்க. அவங்க இவங்களுக்கு தேவையான பொருட்களை அவங்க இவங்களே தான் தேடி எடுத்துக்கணும். உனக்கு பொண்ணு வேணுமா பொண்ணியை போயிட்டு அந்த இடத்துக்குள்ள தேடி எடுத்துக்க. உனக்கு என்ன ஆசை இருக்கோ நீயே அதை அவகரிச்சுக்க. அதாண்டா இந்த சோல் ரிஃபைனிங் செக்டரோட விதின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு பிடிச்சதை நீயே செஞ்சுக்க. உன்னை தடுக்க இந்த இடத்துக்குள்ள ஆட்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்ல யோசிச்சு பாக்குற ஹீரோ எனக்கு பிடிச்சதை என்னால செஞ்சுக்க முடியும். நல்ல ஒரு விதிமுறைகள். அடுத்த நிமிஷமே அவன் உட்கார்ந்து இருந்தா அந்த ஃபார்மேஷனை ஹீரோ பிரேக் பண்ணி விட்டுற. அவன் கீழே வந்து விழுகிறான். உனக்கு எவ்வளவு தைரியம், இந்த 100 வருஷத்துல நீ 5வது ஆளு, என்ன கூட சண்டை போட துணிஞ்சது பொடியா, இன்னைக்கு இது கிளம்ப முன்னா கூட படையாடுறான் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு விசிறியை வச்சுட்டு ஹீரோ அட்டாக் பண்ண தடுக்கிற ஹீரோ காது மேலே அடிச்சு அந்த இடத்துக்குள்ள இந்த ஸ்பிரிச்சுவல் லேண்ட் மூலமா லாக் பண்ண. இந்த செக்ட்ல இன்னொரு விதிமுறைகள் இருக்கு, நீ எல்லாத்தையும் முழுசா கேட்கணும். என்னது ரூல்ஸ்? அது வந்து ஒண்ணும் இல்ல, அவங்க சரணஞ்சிட்டாங்கன்னா அந்த பொருளை கொடுத்துட்டு அவங்கள உயிரோட விட்டணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே ஹீரோ அந்த இடத்துக்குள்ள அவனை விட்டுறான். அந்த இடத்துக்குள்ள இருந்து தப்பிக்கிறவன் அங்க இருக்கிற தூண்ல போய் ஒளிஞ்சுக்கிறவன். அதுவும் அங்க இருக்கு பாரு, அங்க கிரீன் கலர்ல இருக்கிறதுக்கு பக்கத்துல தான் அந்த ஸ்கிரிப்சர் இருக்கு, எடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிடுறான். ஹீரோ அந்த ஸ்க்ரோல் எடுத்துட்டு கிளம்பி போயிடுறான். இந்த சோல் ரிஃபைனிங் செக்ட்ல இப்ப தெளிவான ஒரு ஆள் வந்து சேர்ந்துட்டான்டா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அந்த கிளம்ப சொல்லிக்கிட்டு இருக்க. வேற ஒரு குகை கிட்ட தான் ஹீரோ வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். வந்த அடுத்த நிமிஷமே எனர்ஜி யூஸ் பண்ணிட்டு முன்னாடி இருக்கிற குகையை பிடிச்சு செதற விட்டுக்கிட்டு இருக்கேன். சும்மாவா விடுவானுங்க வீட்டுக்காரனுங்க, உள்ளுக்குள்ள இருந்து எவனோ ஒருத்த கத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். இன்னைக்கு நீ சாவ தேடி வந்திருக்க, சாவுடு அப்படின்னு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. சோல்ஸ் எல்லாமே ஹீரோ அட்டாக் பண்ணி வந்துகிட்டு இருக்கு. இதுல இருக்கக்கூடிய சோல்ஸ் எல்லாமே வலிமையா இருக்கு. அது மட்டும் இல்லாம கோர் ஃபார்மேஷன் ரிலீவ்லயும் சிலது இருக்கு. எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து அவனோட சோல் பிளாக ஹீரோ கையில எடுத்துக்கிட்டு அந்த சோல் பிளாக அடுத்த நிமிஷமே ஹீரோ கட்டுப்படுத்துறான். இது 1000 சோல் பிளாக். அவனும் யாரா நீ அசால்ட்டா கட்டுப்படுத்துறேன்னு ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது ஹீரோ அவன் பொருளை எடுத்து அவனே போடுற மாதிரி அந்த இடத்துக்குள்ள சோல்ஸ் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. நான் பாத்துக்கிட்டு இருக்கிறது கனவா நிஜமானான்னு அதிர்ச்சி ஆகிட்டு இருக்க. ஹீரோ பிரஷர் போர்ஸ் மூலமா அந்த இடத்துக்குள்ள இருந்து அவனை மண்டியிட வைக்க வாயிலிருந்து ரத்தம் வந்த உடனே என்ன மன்னிச்சிருங்க, நான் சரண்டர் ஆகிறேன், என்கிட்ட இருக்க இந்த டோக்கனையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிடறேன். அது மட்டும் இல்லாம என்னோட பிளாகை நீங்க எடுத்துக்கங்க, இந்த 2 பொண்ணுங்களையும் கூட சேர்த்து எடுத்துக்கங்க, என்ன விட்டுருங்க, என்ன உயிரோட மட்டும் விட்டுருங்க அப்படின்னு டோக்கனை போட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறான். இது பாக்குற ஹீரோ எப்பவும் போல அந்த பொண்ணுங்களை கண்டுக்காம டோக்கனை மட்டும் எடுத்துட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்க. இருந்தாலும் இந்த டோக்கன்ல சில குறைபாடுகள்லாம் இருக்கு. அதாவது முழு சோல் பிளாக் டெக்னிக் இதுல இல்ல அப்படிங்கறத ஹீரோ கண்டுபிடிக்க கீழே இருக்கிற பொண்ணுங்க சீனியர் அதுல முழு சோல் பிளாக உருவாக்குறதுக்கான டெக்னிக் இல்ல அப்படிங்கறத நீங்க ஆல்ரெடி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க தான் அந்த வெளிசீடர்களுக்கான போட்டியில ஜெயிச்ச அந்த குன்மு சீனியர் நீங்களா தான் இருக்கணும். சீனியருக்கு என்னோட வாழ்த்து. நீங்க புதுசுன்றதுனால மட்டும் இந்த விஷயத்தை பத்தி சொல்றேன். இந்த டெக்னிக் 3 விதமா பிரிக்கப்பட்டிருக்கு. அதுவும் அந்த 3 பெயர்களை போலவே. ஒன்னு அந்த சோல் ரிஃபைனிங், இன்னொரு சோல் எக்ஸ்ட்ராக்ஷன், அதே சமயத்துல காட் சீலிங். இதுல ஒண்ணுத்த முழுமையா உருவாக்கும் போதே சோல் பிளாக நம்மளால உருவாக்க முடியும். இதுதான் அந்த டெக்னிக்கோட முழு சீக்ரெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்ப அந்த பொண்ணுங்களை சரி ஹீரோவே ஃபாலோ பண்ணுமேன்ட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்க. என் பின்னாடி வராதீங்கன்ட்டு ஹீரோ தடுத்து நிறுத்திட்டு கிளம்பிடுறான். இப்ப ஹீரோ அதிக ஸ்பிரிச்சுவல் வெயின்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நல்ல இடத்தை தான் தேடி வந்துகிட்டு இருக்கான். இப்ப ஒரு வழியா ஹீரோவுக்கு ஒரு இடமும் கிடைக்குது. வந்த அடுத்த நிமிஷமே அந்த இடத்துக்குள்ள கையில இருக்கக்கூடிய ஸ்பாட்ஸ் எல்லாமே எக்கச்சக்கமா மாத்திக்கிட்டு அதை யூஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்குள்ள ஓட்டையை போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கான். ஹீரோவுக்கு ஏத்த மாதிரி அந்த இடத்துக்குள்ள ஒரு வாசலம் கிரியேட் ஆயிடுச்சு. ஹீரோ அந்த இடத்துக்குள்ள எதையும் பண்ணாம ஒரு சின்ன பேரியரை மட்டும் உள்ள போட்டு விட்டு கிளம்பிடுறான். அதுவே போதும் ஹீரோவுக்கு யாரா வந்தா தெரியறதுக்கு. இந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய மெயின் ஸ்பிரிச்சுவல் வெயின்ஸோட எனர்ஜி ரொம்பவே நல்லா இருக்கு. இதுல இருந்து கொஞ்சமா அப்சர்வ் பண்றதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு ஹீரோ செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ளார ஏதோ சீல் ஆன மாதிரி இருக்கு. சோல்ஸ் எல்லாமே துடிச்சுக்கிட்டு இருக்கு. இது அதுதானே ஏன்ஷியன்ட் சோல் சீலிங். சோல்ஸை சீல் பண்றதுக்கு பயன்படுத்தப்படுறது. இது அன்பிரிடிக்டபிள், அதாவது கணிக்க முடியாதது மட்டும் இல்லாம இதோட பவர்ஸ் சாதாரணதா கூட கம்பேர் பண்ணவும் முடியாது. அதே சமயத்துல இந்த இடத்துக்குள்ள ஸ்டோர் ரெசிஸ்டன்ஸும் இருக்கு, அதாவது கட்டுப்பாடுகள். ஒருவேளை இதுக்குள்ள ஸ்ட்ராங்கான ட்ரெஷர் கூட இருக்கலாம்னு ஹீரோ அப்படியே அந்த இடத்துக்குள்ள இந்த தெறிக்க விட்டுக்கிட்டு இருக்காது. ரொம்ப தூரம் தள்ளப்படுற ஹீரோ இதுக்குள்ள பவர்ஃபுல்லான ஒரு சோல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி ஏதோ ஒன்று இது லக்கா இருக்கட்டும் இல்லைனா ஏதாவது ஒரு ஆபத்தா இருக்கட்டும் பரவாயில்ல,
இது வந்தாலும் முயற்சி செஞ்சு பார்ப்போம். நம்மளுக்கு இந்த மாதிரியான முக்கியமான பல விஷயங்கள் தேவைப்படுதுன்னு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து ஃபர்பிடன் டிராகன்ஸை யூஸ் பண்ணிட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க திடீர்னு அந்த இடத்துக்குள்ள எனர்ஜி கிளாஷ் ஆகிற மாதிரி தெரியுது. உள்ளுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு எனர்ஜி வெளியே வருது. ஹீரோ மேல போயிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து எக்கச்சக்கமான சீல்ஸ் யூஸ் பண்ணிட்டு அந்த ஃபார்மேஷனை பிரேக் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க உள்ளுக்குள்ள இருந்து ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் ஒன்னு வெளியே வருது. வெளியே வந்து அடுத்த நிமிஷமே அது அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க இது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ இந்த இடத்துக்குள்ளன்னு சொல்ல இந்த இதோட இந்த எபிசோடையும் முடிச்சிட்டு போறாங்க. எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. அடுத்த திங்கள் இல்லைனா செவ்வாய்க்கிழமை போல அடுத்த எபிசோட நான் அப்லோட் பண்றேன். இவ்வளவு நேரமா இருந்தாலும் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ண எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. சரி, நெக்ஸ்ட் ஒரு எபிசோட்ல சந்திப்போம். அது வரைக்கும் பை கைஸ்.